முருகன் ஆலயத்தை வழிபட வந்த பிக்குகள். சூரியன் வந்து அப்படியே மறைஞ்சு கொண்டு இருக்குது. அந்த சூரியன் அந்த கோபுரத்தில் வர்ற அந்த அதாவது மட்டக்களப்பிலேருந்து வராங்க. அதுவும் செட்டிவாளையம் மாங்காடு தேத்தாத்தீவு பழுதாவில் களுவாஞ்சோடி குறுக்கமடம் அந்த பிரசாதம் மட்டக்களப் உள்ள ஹெல்மெட் அந்த கண்ணாடி இது உளுந்து விட்டு கலண்டுது. இதெல்லாம் வந்து கோயிலுக்குரிய வளாகங்கள் தான். நிறைய பேர் வந்து மண்டபம் அமைச்சிருக்காங்க, தன்னான மண்டபங்கள் அப்போ அப்படி இருந்தாங்க. போகிறவங்க பார்த்தா நீங்கள் அங்கேயே ஒரு வீட்டை போய் வர போகிறீங்க. கட்டிடுங்க. இந்த வளாகம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கடைகள், இந்த வீதியோரங்கள் எல்லாத்தையும் அப்படியே காட்ட போகின்றோம். இதில் வந்து இந்த கிணறை வந்து ஏன் ஐயா அவரது மூடிருக்காங்க? என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். நான் ஜினிஸ் டிஆர்எஸ். ஓகே, நாங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு ஆலயத்தில் நிற்கிறோம்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு அதாவது தமிழன் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் கோயிலுக்கு தம்பியாக்கள் வந்திருக்காங்கல்ண்டு. அப்போ அந்த வகையில் நேற்று தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் வந்த உடனே வந்து நம்முடைய தலைவருடைய வீட்டை பார்க்குறதுக்காக வேண்டி வல்வெட்டித்துறை தலைவர் வாழ்ந்த அந்த இடத்தை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வேண்டி போயிருந்தோம். எல்லாமே பார்த்துருந்தோம். அப்போ இன்றைய நாளே நாங்கள் முதலாவது நாளே வந்து தலைவருடைய அந்த இல்லத்தையும் வந்து பார்வையிட்டது. இன்றைக்கு முருகப்பெருமானையும் வழிபடுறதுக்காண்டி வந்துட்டோம், ரெடி ஆகிட்டுது. ஆனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும். அப்போ அந்த வகையில் முருகப்பெருமானும் நம்மளுடைய தலைவரும் வந்து நம்மளுடைய ஒரு இனத்துக்கும் இதுக்கும் அதான் மதத்துக்கும் நம்முடைய இதுக்கும் வந்து முக்கியமான இரண்டு பேரும் வந்து ஒரு கடவுள் தான். அப்போ அந்த வகையில் இது வந்து தேர்றிக்கிற இடம். ஏன்னா இந்த நாங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்றிக்கக்கூடிய இடம். இந்த அந்த பக்கமாக நிறைய பக்தாடியார்கள் இந்த வந்து கொண்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து 5:45, இன்னும் சொற்ப வேளையில் வந்து 6 மணி ஆகிடும். இந்த சூரியன் வந்து அப்படியே மறைஞ்சு கொண்டு இருக்குது. அந்த சூரியன் அந்த கோபுரத்தில் வர்ற அந்த அந்த ஒளி கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். ஏன்டா அந்த கோபுரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்க கலர்லாம் இருக்குது அந்த நிறம். அப்போ அதில் படக்குள்ள சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த நிறைய பக்தாடியார்கள் இந்த இடத்துல இருந்து பிரசாதம் இந்த சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. இந்த மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது. அதோட முஸ்லீம் சகோதரர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதோட வெளிநாட்டு இருக்கக்கூடிய உறவுகள்லாம் வந்து வந்துருக்காங்க. இப்போ நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு எம்பெருமான வழிபட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கின்றோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த நல்லூர் முருகன் ஆலயத்தை வந்து காட்டும்போது இந்த முருகன் அந்த ஆலயத்தை மட்டும் வெளியில் நின்று சும்மா நம்மளை காட்டி முடிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வளாகம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கடைகள், இந்த வீதியோரங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே காட்ட போகின்றோம். இன்னொரு விஷயம், உள்ள எல்லாம் போய் காட்டல. உள்ள வந்து ஃபோனுக்கோ கேமராவுக்கோ அலவுட் இல்லை. அதால் வெளியில் மட்டும்தான் சுற்றி காட்டலாம். வெளியில் மட்டும்தான் சுற்றி காட்டலாம். இப்போ நீங்கள் வந்து ஆலயத்தை வந்து பார்வையிடணும்னு சொன்னால், உள்ளே எல்லாம் வந்து பெருமான வழிபடணும்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக வந்து தான் உள்ளே வந்து பார்வையிடணும். அது வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஆலய வளாகத்துக்குள்ளேயும் கொண்டு போயே முடியாது. அப்படி கிட்ட போயிட்டு காட்டுவோம் என்ன. இப்போ ஓகே, இந்தா சரி. இப்போ நாங்கள் இந்த நல்லூர் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கோம். யாழ்ப்பாணம் இந்த பக்கம் பாருங்க, இந்த வாகனங்கள்லாம் வந்து போய் கொண்டிருக்குது. இந்த பக்கம் வீதி இருக்குது. இந்த ஆலயத்தை சுற்றி ஃபுல்லாக வந்து வீதி தான். அப்போ நாங்கள் அப்படியே காட்டுறோம். இப்போ இந்த ஆலயத்திற்கு முன்னால் தான், இந்த ஆலயத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இந்த தேர் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து இந்த அறிக்குது பாருங்க. இந்த பெரிய ஒரு கோபுரம் வந்து இதுவும் ஓகே, இதை பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம கிட்ட போவோம். கிட்ட போயிட்டு பிரசாதம் கொஞ்சமாக இங்கே எடுப்போம். முதல்ல என்ன நாங்கள் சாமி கும்பிட்டு வந்து நாங்கள் அப்போ பிரசாதம் வாங்கல. அப்போ உள்ளே போயிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடுத்து நான் எடுத்துகிட்டு போகிறாரு ஐயா. நம்ம போகிறாரு இந்த இடத்துல நின்று தான் அந்த மதகுரு வந்து அந்த இதுன்னு சொல்கிறேன், என்ன ஒரு மந்திரம் என்று சொல்கிறேன், ஸ்ரீ ஸ்ரீ என்ன அப்படி சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சரியான காத்தா இருக்கு. வேட்டியெல்லாம் கடைசி நிக்கலாம். வேட்டி ஒரு பக்கம் பறக்கு. வேட்டியை காட்டணும்னுச்சுன்னா ஒரு செல்ஃப் இப்படி தான் காட்டணும் பாருங்க. நம்முடைய அப்படி நல்ல நல்ல இல்லைங்களா காட்டுவோம் உங்களையும் பாருங்க. அப்படி வந்து யாருண்டால் ஓகே, அப்படியே நம்மளே அப்படி காட்டுங்களேன். ஓகே, எங்க பிரசாதத்தை காணல.
ஆனால் திருவிழா டைம்லலாம் உள்ள எல்லாம் நின்று ஃபோட்டோ ஷூட் செய்கிறோம்ல கேமராமேன் டீம் அந்த லைவ் போடுறவங்க வெளியில் நான் போடுறேன் நினைக்கிறேன். உள்ள ஒன்று கொண்டு போயிடலாம். இந்த ஆரிக்கிறதா வந்து எம்பெருமானுடைய மூலஸ்தானம். நாங்கள் வெளியில் நின்று இந்த இடத்துக்கு கொண்டு போயும். ஐயா அந்த வாராங்க கேளுங்களேன் பிரசாதம் தாங்கண்டு. உண்மையா சூப்பராக இருக்கு இந்த மாலை நேரம். வேணே இந்த வெயிலும் இல்லை வெக்கையும் இல்லை. வெயில் இது அடிக்குது தான், ஆனால் அங்கே வெளியில் அடிக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக நிழலாயிட்டு இந்த நல்ல காற்றா இருக்குது. அந்த பக்கமாக தான் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் ஏரியா அந்த பக்கம். இந்த பக்கம் பார்க்கிங் பண்ணி தான் அப்படியே வர வேணாம. கோயிலுக்காண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல இந்த போட்டிருக்கிறாங்க. எங்கே போர்டில் செய்யக்கூடாது. இந்த இருக்குது. இதெல்லாம் போகணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களில் வந்து இந்த பென்னியன் போட்டு போவாங்க. ஏன்னு இப்போ அதாவது ஷர்ட் கலட்டிட்டு பென்னியன் போட்டு போவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்னியனும் போட்டு போகல, நம்ம வெறும் பென்னியோட போகணும். அதாவது வேட்டி கட்டி உள்ளே வந்து போகக்குள்ள வந்து பென்னியன் போடாமல் ஷர்ட்டெல்லாம் கட்டணும். முழங்காலுக்கு மேலெல்லாம் ட்ரெஸ் போடுறது பெண்களோ சரி ஆண்களோ சரி அதான் நாகரிகமான ஆடைகள் போட வேண்டும். நாங்கள் அப்படியே இருந்தா ஆலயத்துக்கு முன்னுக்கு அப்படியே நடந்து வந்துட்டோம். இந்த பக்கமாக இருக்கக்கூடியது பார்க்கிங் ஏரியா. இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. அதை விட நம்ம இந்த இடத்த வந்து வாகனத்தை பார்க்கிங் செய்துட்டு இப்படி வந்த மாதிரி இருந்தால் இந்த விதிமுறைகள் அந்த நடத்தை விதிகள்லாம் வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சிங்களத்திலையும் வந்து இந்த இடத்த வந்து போட்டிருக்குது. இதில் வந்து இந்த கிணறை வந்து ஏன் ஐயா அவரது மூடிருக்காங்க? பழைய கிணறு. இது வந்து என்னையா இது வந்து அந்த காலத்தில் கட்டின கிணறு தான். பாருங்கள் இந்த ஆலய வளாகத்துக்கு முன்னுக்கு வந்து இருக்குது. அப்போ இதை வந்து உடைக்காமல் அப்படியே வச்சு மூடி விட்டுருக்காங்க. எந்த ஒரு பாவனையும் இல்லாமல் பாவிக்க முடியாது. இப்போ நாம் இந்த ஆலய வளாகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய வழி வீதி, அதாவது இந்த வீதியில் வந்து நாங்கள் இப்போ பைக் எடுத்துகிட்டு அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி காட்ட போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய வியூ வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து இந்த இருக்கிற பூ வந்து திருக்கொன்றை மரம். திருக்கொன்றை பூ தான் இந்த காட்சி இருக்குது. இது வந்து நிறைய வந்து பூத்துக்குழுவில் வந்து வேறு லெவல் சூப்பராக இருக்கும் அந்த காட்சி. பார்த்தீங்களா? இந்த அந்த பக்கமாகவும் பூத்து நிற்குது. ஓகே போவோம் வேணா தினேஷ். ஓகே இப்போ நாங்கள் இந்த ஆலய இந்த முன் வீதியில் நின்று கொண்டிருக்கோம். இந்த வாகனங்கள் நம்ம வந்து கொண்டிருக்குது. நம்மளுடைய நண்பன் வந்து பைக் எடுக்கிறாள். இந்த பக்கமாக இந்த கடைகள்லாம் வந்து இருக்குது. சரியாண்ணே. ஓகே பைக் வந்துட்டு யாழ்ப்பாணம் வந்த உடனே எங்களுக்கு யாழ்ப்பாண உறவுகளால் கிடைச்ச ஒரு வாகனம், முதலாவது பரிசு சுற்றி பார்க்குறதுக்காக வேண்டி. இனிமேல் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அன்பு என்ன. சரி ஓகே நாங்கள் இப்போ பைக்கில் ஏறி இந்த வாகனத்தில் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி காட்ட போகிறோம். இந்த வளாகம் அப்படின்ட்டு பாருங்க. இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு நின்று ஆரம்பித்து அப்படியே போக போகிறோமா? இதெல்லாம் எப்படி போமா? இதெல்லாம் எப்படி நான் நடிச்சிருவோம் என்னங்களே? இது வந்து நல்லூர் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய மெயின். அந்த பக்கம் டியூஷன் முடிஞ்சு மாணவர்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்காங்க. குறுக்கு சந்துக்குள்ள எல்லாம் போறீங்க. போறவங்க பார்த்தா நீங்க அங்கே ஒரு வீட்டை போய் ஏற போறீங்க. வெட்டி எனக்கு
ஓ அந்த வழி மட்டும் தான் இல்லை, அப்படி மேலே வரலாம் தானே. சரி அப்ப இந்த வீடியோல அப்ப இதே அதையும் காட்டியாச்சு. இப்ப நல்ல ஒரு கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகளையும் ஆ, என்னமா ஆ நாங்க நல்லூர் முருகன் கோயிலுக்கு முன்னாலே இப்போ வரோம். அங்க ரெண்டு இந்த பக்கம் வந்து நாங்க இந்த பக்கம் வழி இல்லை. திரும்பவும் இந்த சூரியன் மறைகிற காட்சி வந்து வேற லெவல் இருக்குது. பேங்க் இருக்குது, நல்லூர் மயிலூரான் அரங்கம் இருக்குது. இது வந்து கோயிலினுடைய பின்காட்சி. என்ன பின்பக்கமாக பக்தாடியார்கள் வந்து வழிபட்டு கொண்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்களா எவ்வளோ உயரமானது. இதெல்லாம் வந்து பின்பலாகம். இதெல்லாம் வந்து தேரெல்லாம் ஓடுறது. என்ன தாரி வழி. இந்த வழியை தானே சொன்னா அந்த அங்கால மாறி போயிட்டோம். அவடத்துல முடியுதா? அப்படி வெட்டிட்டு போவோம். இது வந்து சைட்ல இருந்து பார்க்கக்கூடிய வியூ தான் இது. இதெல்லாம் வந்து கோயிலுக்குரிய வளாகங்கள் தான். நிறைய பேர் வந்து மண்டபம் அமைச்சிருக்காங்க, தன்னான மண்டபங்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து பூட்டி இருக்குது. இல்லாடி இப்போ அந்த எல்லாம் போகலாம், பட்டி எடுப்பாங்கன்னு. கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. இப்போ இந்த பின் பக்கத்தில் இதெல்லாம் வந்து தேர் ஓடுற இடம். இதெல்லாம் ஹெல்மெட்டு அந்த கண்ணாடி இது உளுந்து விட்டு லொக்கலண்டுது. இந்த முருகன் ஆலயத்துக்கு பின்பக்கமாகவும் கோயில் இருக்குது. ஏன் கோயிலுக்குள்ள வராம வெளியில நின்று கும்பிடுறாங்க? வரையில அதாக்கலாம். இப்போ மீண்டும் நாங்கள் வந்த வழிக்கு திரும்ப வாரோம். ஓகே, வாகனத்தை கொண்டு பார்க் பண்ணிட்டு திரும்ப நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இப்போ என்னென்னு சொன்னால் இந்த நேரத்தில் நம்ம சாதாரணமாக வந்து ஈஸியாக கும்பிடுத்து போடக்கூடிய மாதிரி. திருவிழா நேரம் வேண்டா, சரி திருவிழா நேரம் வேண்டா வீடியோ எடுக்கிறதும் கடும் கஷ்டமாக இருக்கும், சாமி கும்பிட்றதும் கடும் கஷ்டமாக இருக்கும்.
யார் வந்து பிக்குமார் ஆமத்துருமார் வந்து கோயிலுக்கு வராங்க இவ்வளோ ரெண்டு வழிபட்டு கொண்டிருக்காங்க இந்தா இறங்கி பார்த்து கொண்டிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பிக்குமார் தான். இப்போ பாருங்க இந்த நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு முன்பாகவே அப்படியே இந்த நம்முடைய பிக்குமார் வந்து கொண்டிருக்காங்க வந்து இந்த பார்வையிட்டு கொண்டிருக்காங்க. நல்லூர் முருகன் ஆலயத்தை வழிபட வந்த பிக்குகள். எல்லாரும் உள்ள போறாங்க வழிபடுறது. இதில் வந்து அலங்கார நல்லூரா ரெண்டு அடிச்சிருக்கு பார்த்தீங்களா கோயில் முன்னுக்கு. இந்த எம்பெருமான வழிபடுறதுக்கு போய்கொண்டிருக்காங்க உள்ளே. ஓகே என்னன்னு சொன்னா அவங்க வந்து நம்முடைய முருகப்பெருமானை தேடி வர்றது நமக்கும் பெருமை தான். அதான் இப்போ வேறாங்க ஜினிஸ்ட்டு அதோட ஃப்ரெண்ட் புள்ளி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து பல்கலைக்கழக மாணவிகள் அதாவது நண்பர்கள். இப்போ என்னன்னு சொன்னா நம்மளோட நல்லூர் முருகன் பெருமானை வந்து வழிபடுறதுக்கு பிக்குமார் வந்திருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒரே ஒரு ஒப்பீனியன் தான். அவங்க ஷர்ட்டு கலட்டாங்க போகிறாங்க. அதான் ஒரு தண்டனைக்குரிய அது குற்றம் தானே அது. அதையும் தாண்டி வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல இப்ப அவங்க நம்மோட இந்து மதத்தை சார்ந்த பெருமானை வந்து வழிபட வர்றது நமக்கு பெருமை தான். அதுதான் தேடி வராங்களே அதான் பஸ் பிடிச்சி வந்துருக்காங்க. போட்டோ குடிக்க போறியலா போட்டோ போறேன்டா எப்படி பிரசாதம் கிடைச்சிருக்கு கடைசியில் எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறது மட்டும் நல்லூரான் பிரசாதம் பரவாயில்ல மட்டக்களப் நல்லா இருக்குது. அந்த பிரசாதம் கிடைச்சிட்டு சரி அப்படி வாங்க இந்த பக்கம் எல்லாரும் வீடியோ கொஞ்சம் முடிச்சிடும். சரி ஓகே அதான் எல்லாம் அப்படி கட் பண்ணா போடுறேன். சொல்லி தராங்க சொல்லுங்க 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 கைடு உண்மையா ஒரு கைடு டூரிஸ்ட் வந்தாங்க நம்ம அவ்வளோரையும் ஜாஃப்னா உள்ள சுத்தி காட்டுறோம். அவரோட பேர் என்னது? என்ன அங்க லெக்சர்லாம் விட்டு போட்டு இஞ்சால ஓடிவாரு. அப்படி இல்ல லெக்சர்ஸ் முடிய எனக்கு ஃப்ரீயா டைம் உங்களை கூட்டிட்டு போவேன். சரியா ஃப்ரீயா கைட் பண்ணுவாங்க. அதாவது மட்டக்களப்புல இருந்து வராங்க. அதுவும் செட்டிவாளையம் மாங்காடு தேத்தாத்தீவு பழுதாவளை களுவாஞ்சோடி குறுக்கமடம் அந்த 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 ஏரியாக்குள்ள மட்டும்தான் இந்த இது நிறைய பிள்ளைகள் வந்து நம்ம மட்டக்களப்பில் இருந்து யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டு பல்கலைக்கழகத்துலன்னு. அப்போ ஓகே இங்கே அங்கிருந்து வாராக்கள் வந்து அப்படியான ஆக்களோட தொடர்பு கொண்டாலே கைட் பண்ணுவாங்க. சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோட முடிச்சு கொள்ள போகின்றோம். நண்பர்களோட வந்து இந்த மாலை நேரத்தில் எம்பெருமானை வந்து வழிபட்டதில் மிச்சம் சந்தோஷம்.
மீண்டும் மீண்டும் சொல்றது எங்களுக்கு இது வந்து யாழ்ப்பாணம் முதல் தடவை எங்களுக்கு என்ன எனக்கு எனக்கு முதல் தடவை நாங்க எல்லாம் புதுசு எல்லாம் புதுசு. நம்ம டீம் தான் நீங்களும். அப்ப யாழ்ப்பாணம் முதல்ல வரக்குள்ள கூட அனுபவம் என்ன மாதிரி எப்படி சத்தியம் இவருக்கு சத்தி, இவருக்கு சத்தி உண்மைக்கு. ரணகலம் ஆகிட்டு வரக்குள்ள நான் என்ன சொன்னா செல்ற கடையை போய் ஒரு 50 ரூபாய் ஷாப்பின் வாங்கினேன். ஷாப்பின் ஒரு கார்டு கொஞ்சம் வாங்கி ஒரு 4-5 ஷாப்பின் வாங்கிது. ஃபார்மசிக்கு போய் ஒரு கார்டு குளிச்சு வாங்கினேன். வாங்கி குளிச்சு தேசிக்காயில யூஸ் தேசிக்காய் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் போதான் நாங்க வந்த பஸ்ல ஃபுல்லா சனம் கிரௌடுனா பெரும் ஆனா கிரௌட் ஆரம்ப சின்ன பருவத்தில் வந்தது அதுக்கப்புறம் வரல. நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன பார்த்து கொள்றது ஜினிஸ் வர அந்த பிரச்சனை இல்லைன்னு என்ன விட அவரு காட்டு வருது ஸ்டார்ட் எடுக்கும் போது நான் படுத்தேன். சரி ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கின்றோம். உண்மையிலே என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நிறைய நம்மளுடைய சகோதர மொழி பேசக்கூடிய சிங்களவர்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனைய மதத்தவர்கள் அதாவது பிக்குவலாக இருக்கட்டும், அதாவது முஸ்லீம்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்த வகையில் எங்களுக்கு சந்தோஷம், ஒரு பெருமை தானே நம்மளுடைய கடவுளை தமிழ் கடவுளை வணங்குறதுக்கான ஏனைய சகோதரர் மொழி பேசக்கூடிய சகோதரர்களும் ஏனைய மதத்தவர்களும் வந்து வழிபடுறாங்கன்றக்குள்ள மிச்சம் சந்தோஷம். ஓகே, நாங்கள் இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கொள்வேண்டா ஃபுல்லாக லோங்காகி கொண்டு போகுது. இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைகிறோம் நாங்கள். பாய். என்ன சொன்ன நல்லூரான் பாய்.